அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே செம்ம ரெயின் தான். இப்போ தான் ஸ்கைஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ப்ளூமியாக இருக்குது. இந்த வெதரில் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் வந்து ஷர்ட்டட் தான். ஸோ மார்னிங் ஃபஜர் தொழுதுட்டு வியர் பண்ணேன்னா அதோட லஹருக்கு தான் ரிமூவ் பண்ணுவேன். ஹோப் எல்லாருமே ஃபைன் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் இப்போ பார்க்குற கிளிப்பிங்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீக் எடுத்தது தான். இந்த வ்ளாகில் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்டில் கேட்ட மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோஸு, ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், அப்புறம் ரிலாக்ஸிங் ரொட்டீன்ஸ் இந்த கண்டென்ட்டில் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை ரெட் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் இதுக்கப்புறம் யாராவது தோசை ரெடி பண்ண போகிறீங்கன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கையளவு கடலைப்பருப்பு சேர்த்துருந்தேன். கடலைப்பருப்பு வந்து எந்த அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் டீப் ஃப்ரை வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 4 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துருந்தேன். சாப் பண்ணாமல் 4 கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வைக்கிறதுக்காக நான் சாப் பண்ணியிருந்தேன். இது கூடயே ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தேன். அப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 4 பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக உப்பு. ஸோ ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டாம். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா ஆற வைக்கணும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும். மம்மி மார்னிங்கே அப்பாவுக்கு லஞ்ச் கட்டணுன்றதுனால ஆஃப்டர்நூன் எங்களுக்கும் சேர்த்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பாடு வச்சுட்டு பீன்ஸு, கேரட் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கூட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவே தம்பிக்கும் கட்டி கொடுத்தாச்சு. ஃபேன் காற்றுல நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆறினதுக்கப்புறமா மிக்சிங் ஜாருக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அரைக்கும் போது கொஞ்சமாக புளி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். புளிப்பு தன்மை வரதுக்காக புளி. இன்கேஸ் புளி வேணுன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அகெயின் ஒரு வாட்டி அரைச்சிருந்தேன். ஸோ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருந்தேன். இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுடுகஞ்சி கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி கட்டியாக சாப்பிட மாட்டிங்கன்னா கூட தாளித்து ஊற்றிக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் வாட்டர் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டு தோசை ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த சட்னிக்கு கல் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அப்பா தவிர வேறு யாருமே கல் தோசை அவ்வளோ சாப்பிட மாட்டோம். ஸோ நார்மலாக தோசைவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி எனக்கு காலேஜ் லீவுன்றதுனால ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி மினி விளாக்லேயும் லாங் வீடியோவில் சொன்ன மாதிரி கார்டனிங் ஃபார்ம் பண்ணுற சின்ன பிளானிங் இருந்துச்சு. ஸோ அது இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 1 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 4:30 ஆகிடுச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. செடியில் கை வைக்க ஆரம்பித்தோம்னாலே டைம் போகிறதே தெரியாது. இப்போ தான் ஸ்கைஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குன்னு சொன்னேன். எனக்கு கெயின் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயிலில் கூட மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சிடலான்னு நினைக்கிறேன். நான் மழை டைமில் மார்னிங் எவ்வளோ வாட்டி எந்திரிச்சாலும் எந்திரிக்க முடியல. ஸோ அந்த குளிரில் இன்னும் தூங்கணும்னு தோணுது. மேலே அக்கா கொஞ்சம் செடி வைக்கிறதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ வீடு ஒன்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எஸ்டர்டே நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தா வெசல்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் காஞ்சிருக்கிறதுனால அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாப்பிட்ட கையோடு இருந்த கொஞ்சம் வெசல்ஸையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வெசல்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மேலே கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்க அந்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம சமைக்கிறதுனால அது ஃபுல்லாக வந்து தெரிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதை ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணி ஒன்ஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மம்மி 1 hour முன்னாடியே மேலே போயிருந்தாங்க. ஸோ அக்காக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே இப்போ போயிட்டு நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க எப்படி க்ளீனிங் ஒர்க்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னு. வெளியே அந்தளவுக்கு எங்கேயுமே நான் போனது கிடையாது. அப்படி போகணுன்னா கூட இங்கே இருக்க பக்கத்து கடைக்கு தான் நான் போவேன். மீது எல்லா டைமும் மம்மி கூட போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீட்லேயே இருக்கிறதுனால அம்மா செய்கிற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து அந்த ஒர்க்ஸ் எல்லாம் அப்படியே நானும் செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் செடிஸ் எல்லாம் வந்து கீழே வச்சுருந்தோம். ஸோ மொட்டை மாடியில் வைக்கிறது பிளானிங்கே கிடையாது. ரீசெண்ட் டேஸாக தான் வந்து கொஞ்சம் மொட்டை மாடியிலும் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஃபஸ்ட்டு சின்னதாக வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஸோ 2 days பேக்கே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம். அது ஃபுல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வைக்கும்போது ஒரு குச்சி மட்டும் தான் வச்சுருந்தோம். ஸோ இது வராதா அப்படின்ற மாதிரி டவுட்லேயே இருந்துச்சு. கொஞ்ச நாள் பார்த்தா அந்த குச்சியே வந்து ரொம்ப ஃபுல்லாக வந்து கிளம்ஸியாக வந்து வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்தவங்க வந்து ஒரு ஃப்ளார்ஸ் எல்லாம் விற்றுட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு மினி விளாகில் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட தான் நாங்கள் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அவங்கக்கிட்டே வந்து மண் மூட்டை கேட்டிருந்தோம். ஸோ 2 days முன்னாடி சொல்லியிருந்ததுனால அவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஒரு மூட்டை வந்து 100 rupees, 2 மூட்டை வாங்கியிருந்தோம் 200க்கு. ஸோ இந்த மண்ணே வந்து ஃபுல்லாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அக்கா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆல்ரெடி இருந்ததையே வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். மணி பிளான்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக எப்படியோ வளரும். அதனால் வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியெல்லாம் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு மாற்றிருந்தாங்க.
அண்ட் நாங்கள் வாங்கியிருக்க பேஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து 150லேருந்து 200 வரைக்குமே இருக்குது. ஸோ போகிற வழியில் அப்படி அப்படியே வாங்குறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அடிக்கடி பண்ணாமல் எல்லாமே ஒரே நாளில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஃப்ளார்ஸ் வந்து செல் பண்ணிட்டு வந்தவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய டப்பா பெரிய பேஸ்கெட்ஸில் ஃப்ளார் இருக்க மாதிரி வாங்கியிருந்தோம். அது எல்லாமே வந்து 150 200 சொன்னாங்க. ஸோ அப்படி நிறைய வாங்குறதுனால 150 கொடுத்துருந்தாங்க. நார்மல் ரோஸே வந்து நிறையா அந்த பிங்க் ரோஸ், ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ்ன்னு வாங்கியிருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய வாங்கினதுனால மருதாணி செடியை ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு பழுத்ததை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அது இருந்து யூஸ் கிடையாது, எப்படியே கொட்டோன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கிறத மட்டும் அப்படியே வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு அக்கா வெட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த மருதாணி செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்கெட் வந்து இதுவுமே வாங்கினது தான். இது ஒரு 200 150 அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் கூட வாங்கி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுதான் இப்போது யூஸ் ஆச்சு. ஸோ ஒன்றத்தில் மணி பிளான்ட் வச்சுட்டு இன்னொன்றுல மருதாணி வச்சுட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து மருதாணி கொஞ்சம் அதிகமாக க்ரோ ஆகுறதுனால இது வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் வச்சோம். எப்படியும் கொஞ்சம் நிறைய வளருமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வச்சுட்டோம். ஸோ மருதாணிலேயே வந்து ஒரு காம்பு பிரிச்சுட்டு வெளியே கார்டனில் கொஞ்சம் வச்சுட்டோம். ஸோ எப்படியோ கொஞ்சம் அதிகமாக வளருமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பாதியாக பிரித்து வச்சுட்டோம். ஸோ அக்கா ஆல்ரெடி நிறைய செடி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வைக்கிற செடியை வந்து அது யூஸ் இல்லைனா கூட அவங்க கைக்கு வந்து வளரும். சில பேர் கைக்கு வந்து செடி வச்சோம்னா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அக்கா கிட்டே இருக்குது. ஸோ அவங்க வைக்கும் போது எல்லா செடியுமே வந்து வளர மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு சும்மா ஒரு காம்பு தான் வச்சுருந்தாங்க. நிறைய செடி பார்த்துருக்கேன். ஒரு காம்பு வைக்கிறதே கொஞ்ச நாள் பார்த்தா அது ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு அவ்வளோ க்ளம்ஸியாக சூப்பராக வளர்ந்துருக்கும். அண்ட் இப்போ பார்க்குற அந்த பர்பிள் கலர் லீஃப் வச்சு ஒரு ஃப்ளார் இருக்குது, செடி இருக்குது. அது பேர் என்னன்னு தெரியல. பட் இது வந்து தங்கச்சிக்கு ப்ராஜெக்ட்காக வாங்கியிருந்தோம். ஸோ அதை வாங்கிட்டு செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு பாட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ தங்கச்சிக்கு ஒன்று கொடுத்துட்டு வீட்டுக்கு ஒன்று வச்சுருந்தோம். ஸோ அது ஆக்சுவலாக வச்சது வந்து ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான். ஆனால் பார்த்தா க்ளம்ஸியாக ஃபுல்லாக வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து வேர் இருக்கிறதுனால ஒரு 2-3 பேஸ்கெட்டில் வச்சோம்னா கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வெளியே அழகாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நேம் எல்லாம் தெரியல. அண்ட் இது ஸ்டோர் பண்ணுறது இந்த ஒயிட் கலர் பாக்ஸும் வந்து கடையில் தான் வாங்கியிருந்தோம். இது வாங்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணும்போது தான் இது கிடச்சிச்சு. ஸோ இதையும் வந்து ஓரமாக எடுத்து வச்சுருந்தோம். கண்டிப்பாக செட் பண்ணும்போது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மேலே சும்மா வந்து ஸ்டிக் பண்ணிட்டு வச்சுருந்தோம். இந்த வேரெல்லாம் அடியில் கூட வைக்க தேவையில்ல, மேலே வச்சுருந்தாலே செம்மையாக வளருது. பட் இதுக்கு நேம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். மருதாணிக்கு வச்சுருந்த அந்த பேஸ்கெட் வந்து மண் பேஸ்கெட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக வளர செடிஸ் எல்லாம் வந்து வச்சுட்டோம். ஸோ இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து நான் டெக்கரேஷனுக்கு வீட்டுக்கு வெளியே வைக்கிற டெக்கரேஷன்ஸ்க்காக இந்த ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் கலரில் ஒரு பிளாஸ்டிக் ஒரு பேஸ்கெட் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பேஸ்கெட் வந்து ரேட்டு ஒரு 150, அதுவுமே 150 தான். ஸோ செடி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பேஸ்கெட் வாங்கணுன்னா கூட 150 தான். ஸோ அதை வந்து 100 rupeesக்கு வந்து கேட்டு வாங்கினோம். மண்ணெல்லாம் ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால எல்லாருமே உடைக்க சொல்லிட்டோம். அது வரைக்கும் நம்ம மேலே போயிட்டு பெரண்டை செடி ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே அதிகமாக வளர்ந்துருந்துச்சு. வச்சது என்னமோ ஒன்று தான். ஸோ அது நிறைய கிளம்ஸியாக வளர்ந்துருந்துச்சு. பெரண்டை சட்னி ரெடி பண்ணான்னு அக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிட்டேன். ஃப்ளார் வைக்கிறதுக்கு பெரிய பேஸ்கெட் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பெரிய பேஸ்கெட்டில் ஆலோவேரா தான் இருக்குது. ஏற்கனவே நிறைய ஆலோவேரா செடி இருக்குது. ஒரு 4-5 கிட்டே இருக்குது சொல்லிட்டு இருக்க அந்த ஆலோவேரா வந்து பிரிச்சுட்டு வேறு ஒரு ஆலோவேரா இருக்க செடியில் வந்து போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆலோவேரா வந்து ஸ்கின்க்கு, ஹேருக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால அதிகமாகவே வச்சுருக்கோம். இதுவே ஒரு 4-5 அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பாட்லேயே வந்து நிறைய ஆலோவேரா இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆலோவேரா ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது மட்டும் பிரிச்சுட்டு சங்குப்பூ செடி வந்து வச்சுருந்தோம். பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாகவே தோண்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து கீழேருந்து வேர்லேருந்து வளரும்னு சொல்லிட்டு பாட்டம்லேருந்து ஃபுல்லாக தோண்டி எடுத்துட்டாங்க. இந்த கவர் ஃபுல்லாகவே வந்து அவுட்டரில் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டிக் பண்ணி அதில் வச்சாச்சு. பெரிய பேஸ்கெட்டில் வந்து பெரிய ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டோம். ஸோ ரோஸு, ஒயிட் ரோஸு இதெல்லாம் வச்சுட்டோம். சின்ன சின்ன ஃப்ளார்ஸ், சின்ன சின்ன டப்பா அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து மணி பிளான்ட்டு, ஸோ நார்மல் டெக்கரேஷன் செடி இதெல்லாம் வந்து வச்சுட்டோம். மணி பிளான்ட் வந்து ஆல்ரெடி வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அது வேர் விட்டதுனால இதில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மணி பிளான்ட்டே வந்து ஒரு 3 பாட்டில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று வந்து அக்கா ஆஃபீஸ்க்கு வெளியே, அப்புறமா அக்கா வீட்டுக்கு வெளியே, கீழே வெளியே, எல்லாத்துலேயும் வெளியே வெளியே வச்சுருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது அப்படியே வந்து கொடி மாதிரி வரும்னு சொல்லியிருந்தாங்க.
ஓரளவுக்கு எல்லா கொத்தனார் வேலையும் அவங்க பார்த்து வச்சுருந்தாங்க. ஸோ பெரண்டை செடி வந்து சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ அதை அப்படியே ரெஃபர் பண்ணி தான் வந்து செய்யணும். ஸோ அது அப்படியே கட் பண்ணிட்டோம்னா கையெல்லாம் அரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்து கட் பண்ணி மட்டும் கொடுத்துருந்தாங்க. பெரிய பேஸ்கெட் 4ல் வந்து இருக்க ரோசஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ சங்குப்பூ அதெல்லாம் வந்து பெரிய பேஸ்கெட்லேயே வச்சுட்டோம். சின்ன சின்ன பேஸ்கெட்டில் என்ன படிச்சிட்டோன்னா லைக் சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த வெந்தயம் அந்த கடுகு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுவும் வந்து லைக் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ வெளியே கார்டனில் ஸ்டிக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேறு ஒரு செடிஸ் எல்லாம் வந்து கார்டனில் வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு. ஒரு 15 பேஸ்கெட் கிட்ட வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்போம். இருந்தாலுமே இன்னும் பேஸ்கெட் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறமா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருந்த மண் எல்லாத்தையும் ஒரு பெரிய ட்ரம்மில் வந்து ஃபுல்லாக கொட்டிட்டோம். ரீயூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மண் வேஸ்டேஜ் அப்புறம் தக்காளி வெங்காயம் இந்த வேஸ்டேஜ் வெஜிடபிள்ஸ் வேஸ்டேஜ் இது ஃபுல்லாகவே இதில் போட்டு ஏதோ ஒரு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனலாக ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சு வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே சாக்லேட் காஃபி போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு அதில் கொக்கோ பவுடர் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தேன். பீட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு வாட்டி அடுப்பில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்கும் போது அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல அது கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் திக்னஸ்க்காக. இந்த சாக்லேட் காஃபி வந்து அடிக்கடி குடிக்க வேண்டாம். ஸோ எப்போயாவது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி குடித்தா போதும். ஸோ இது சாக்லேட்டோடு கம்பேர் பண்ணும்போது சாக்லேட் காஃபி அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. பிகாஸ் அந்த கொக்கோ பவுடர் அந்த ஸ்மெல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சமாக குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே எக் மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எக் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு எக்கை வந்து பேக் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேக் பண்ணியும் செய்யலாம். பட் நான் அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் நார்மலாக தான் செஞ்சுருந்தேன். ஸோ பாயில் பண்ண ஒரு 3 எக்ஸை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நல்லா சாப்பரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கட் பண்ணி வச்சுருக்க எக்கு கூட கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இது கூட ஒரு 5 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு கூட மைதா மாவும் சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லாமல் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக மட்டும் வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேனில் மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அப்புறம் அது கூடயே நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ரெண்டுமே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். வதக்கினதுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் இன்க்ளூட் பண்ணலாம் கூட ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி ஃப்ரை பண்ணும்போது சில்லி பவுடர் சேர்த்துருந்தோம். ஸோ பார்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து சேர்த்தா போதும். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணும்போது சில்லி பவுடர் சேர்த்துருந்தோம். ஸோ இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட ஒரு 3 ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணால் போதும். அப்புறம் ஒரு 1/2 மூடி வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு வாட்டரில் கொஞ்சம் கரைச்சிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ திக்னஸ்க்காக அண்ட் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி திக்னஸ் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக வந்து எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். அண்ட் இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி எண்ட். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட பார்க்கலாம்.